அனைவருக்கும் வணக்கம். டுடே கிளாஸ் கேம் தேரியுடைய செகண்ட் கிளாஸ் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ எக்ஸாம்பிள் சால்வ் தி ஃபாலோவிங் கேம் கிராஃப் பிளேயர் ஏ. ஸோ இதுதான் மேட்ரிக்ஸ், சரியா? பிளேயர் ஏ, பிளேயர் பி. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதை சால்வ் பண்ணணும். எப்பவும் போல நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் 2x2 மேட்ரிக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். இங்கே என்ன விட்டுருக்காங்க, 4x2 என்ன விட்டுருக்காங்க, 4x2 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி கொடுத்தா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, இப்போ முன்னாடி கிளாஸில் நம்ம என்ன பண்ணோம், 2% 0 சம் கேம் தான் நம்ம பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம், வீரர்கள் வந்து பிளேயர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ டூ ஸ்ட்ராட்டஜி மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம சம்மாவே பார்த்தோம். அந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து எல்லா பே ஆஃப் மேட்ரிக்ஸுமே அது பொருந்தும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, M/N அர்த்தம் சம் வரிசை M/N ஆர்டரில் இருக்கிற ஒரு பே ஆஃப் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பொருந்தாது. எதுக்கு பொருந்தாது, முன்னாடி கிளாஸ் நம்ம சொன்னது வந்து M/N தான் பொருந்தாது, 2x2 மட்டும்தான் என்ன ஆகும், அது பொருந்தும் அப்படின்றது நம்ம பார்த்தோம். இப்போ இங்கே 4x, அப்போ ஸோ இது செல்லாது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கிராஃபை யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணோம், கிராஃபை யூஸ் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம், சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? அப்போ வரைபடம் மூலம், கிராஃப் மூலமா நம்ம இதை சால்வ் பண்ணுறது நமக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ரைட். அப்போது எப்பவுமே ஏ வந்து என்ன சொன்னோம், எப்பவுமே சொன்னோம், ஏ வந்து என்னது லாபம் அடைகிறவராக இருப்பார், பி வந்து என்னது நட்டம் அடைகிறவராக தான் இருப்பார் அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே ஏனுடைய லாபம் எப்படி நம்ம அந்த ஃபார்முலா நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ கிராஃப் ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம லாபத்தை பற்றி சொன்னோம்ல, இப்போ லாபம்னு பொறுத்து தான் கிராஃப், சரியா? நான் என்ன பண்ணுறேன், இப்படி ஒரு பாயிண்ட்டு, இப்படி ஒரு பாயிண்ட்டு, இப்படி ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் பண்ணுறப்போ இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, நல்லா கவனிங்க, இங்கே நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னா, பிளேயர் ஏவோட கெயின் குறிக்கிற இடம்னு அர்த்தம். பிளேயர் ஏவோட கெயினை யூஸ் பண்ணுறேன், அவருக்கு இந்த இடத்துல தான் என்ன பண்ணும், மேக்ஸிமம் லாபம் அவருக்கு கிடைக்கணும் அர்த்தம், சரி? மேக்ஸிமம் ஏவோட கெயின் வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன், சரி, இப்போ இங்கே நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்க, இங்கே நான் யூஸ் பண்ணுறேன்னா அது என்ன, பியினுடைய என்ன சொல்கிறேன், நட்டத்தை கொடுக்கும் பகுதி, பியினுடைய லாஸ், நஷ்டம் இருக்குது இல்லையா, அது தரக்கூடிய இது. அப்போது அந்த பாயிண்ட், இந்த உச்சிப்புள்ளி, இந்த பாயிண்டில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, பியோட அந்த மீச்சிருமதி, அது என்ன ஸ்மாலஸ்ட் நம்பரை இது தரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரியா? அப்போது இந்த ஏக்கு இங்கே லாபம் தருதுன்னு சொன்னல, இந்த ஏக்கு லாபம் தருது, இங்கே 2 லைன் போகுதுல்ல, இது இந்த உச்சிப்புள்ளி, இந்த ஒரு லைன் போட போகுது, நேர்கோட, இந்த 2 லைன் தான் ஏக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய லைனாக இருக்கும். இது 2 உத்திகளை, அது ஏனுடைய சிறந்த ஏயோட ஸ்ட்ராட்டஜியோட ஒரு பெஸ்ட்டு லைனு இதுவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணோம், சரியா? ரைட். இது முதல்ல இது எதுக்காகனா, நம்ம இது வந்து இந்த பினா என்ன, ஏன்னா என்ன முதல்ல பார்க்கணும், சரி? ரைட், ஓகே. இது முதல்ல நான் ஒரு சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அது ஏன் எதுக்காக நம்ம எட்டுன்னு வந்தோம் அப்படின்ற சமாச்சாரத்தை சொல்லலாம், சரி? இப்போ இந்த கிராஃபை பயன்படுத்துறதால நம்ம யூஸ் பண்ணுறதால நம்ம என்ன சார் லாபம் அப்படின்னா, இந்த கிராஃப் நம்ம போடுறதால என்னதான் M/N மேட்ரிக்ஸஸாக இருந்தாலும் அது எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, 2x2 மேட்ரிக்ஸஸாக எனக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும், 2x2 மேட்ரிக்ஸ் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். 2x2 மேட்ரிக்ஸை ரெடியூஸ் பண்ணணும், அதுக்காக தான் வேலை நம்ம செய்யணும், சரியா? ரைட், ஓகே. சரி, அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கொடுத்துருக்கிற சம்மு பாரு, இப்போ இந்த இந்த சம்முக்கு வந்து என்ன பண்ண முடியும், சேடல் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். தி ப்ராப்ளம் ஹேஸ் நோ சேடல் பாயிண்ட், தி ப்ராப்ளம் ஹேஸ் no saddle point. Let Q1 Q2 be the mixed strategy of B. B is expected payoff when A use Q strategy is given.
ஏ இஸ்னது ஃபியூ ஸ்ட்ராட்டஜி இஸ் கிவன் அப்படி நம்ம கொடுக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்குறப்போ ஃபார்முலா என்ன சார்னா இஐ அதாவது என்னென்னா இஐ ஆஃப் Q1 is equal to AI1 minus AI2 Q1 plus AI2 இதான் ஃபார்முலா. இது எல்லாமே என்னென்னா இது எல்லாமே என்னது ஐ. சரியா? அப்போது இந்த ஃபார்முலா நம்ம இப்போ இது எதுக்காகனா ஏ என்ன பண்ணுறது டிஃப்ரெண்ட்டு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தும் போது பியோட எதிர்பார்ப்புன்னா நட்டம், அந்த பியோட எதிர்பார்ப்பு நட்டத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணுறது ஃபார்முலா நமக்கு வேணும். அதுதான் பி எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் வென் ஏ யூசஸ் பி ஸ்ட்ராட்டஜி இஸ் கிவன் பை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ரைட். அப்போ பியுடைய எக்ஸ்பெக்டடு வந்து Q1 நம்ம சொல்லலாம். சரியா? ரைட், ஓகே. இப்போ இந்த ஃபார்முலாவில் இங்கே ஐயோட வேல்யூ ஒன்றுன்னு கொடுத்தா E1 ஆஃப் Q1 ஈக்குவல் டு, அப்போது இங்கே பாரு அப்போது E1 ஈக்குவல் டு 4 மைனஸ் A11 என்னடா இந்த இடம் தான். சரியா? இந்த இடம் A1 4 மைனஸ் 1 4 Q1 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 4. E2 என்னது 2 மைனஸ் 7. அப்போ 2 மைனஸ் 7 Q1 2 minus 7 Q1 plus 7 is equal to minus 5 Q1 plus 7. அதே மாதிரி என்ன பண்ணுறோம் E3க்கு E4க்கு இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். சரியா? ரைட், ஓகே. அதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் தி எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆர் plotted a function of Q1. The player B likes minimize his maximum loss. Lower point of upper boundary of the line is given minimum of maximum loss. Line L2 L4 pass through this minimax point. Hence the problem 4/2 is reduced to 2/2 problem அப்படி சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடைசியாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பியோட என்ன பண்ண பியினுடைய எதிர்பார்ப்புன்னா நட்டத்தை குறைக்கணும். அதுதானே. அப்போ பியினுடைய நட்டம் நம்ம குறைக்கணும்னா இப்போ எந்த பக்கத்தில் எந்த இடத்துல கோடு போட்டால் குறைக்க முடியும், நம்ம என்ன ஒரு லைன் போட்டா அப்படின்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கிறேன் இங்கே மேலே தான் என்னது பியினுடைய ஒரு குறைந்தபட்ச நட்டம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதி தான் நம்ம சொல்கிறோம். அதுதானே பி தனது நட்டத்தை குறைக்கிறதால ஒரு நீச்சல் நட்டத்தை குறைக்கும் புள்ளி இதுதான். அப்போ இந்த புள்ளி வழியே செல்கிற கோடு என்ன அப்படின்னு அது பாரு, இந்த கோடு ஒன்று, இந்த கோடு ஒன்று. சரியா? அப்போ அந்த கோட்டுக்கு உண்டான அந்த பாயிண்ட் எடுத்தா என்ன சார் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த 226 இது பாரு 226. அப்போது 2 என்னது இங்கே இங்கே என்ன பண்ணுறோம் ஆக்சிஸ் 1 ஆக்சிஸ் 2 எடுக்கிறோன்னா இங்கே 6,2. சரியா? அப்போ இது பாரு இது வந்து நான் 2 to 7. அப்போது இது என்னது 2 to 7 2 to 7 இதுதான் இந்த மேட்ரிக்ஸ் பாரு. இதில் ஃபஸ்ட்டு ஏலேருந்து 2 to 7, அடுத்தது என்னது 6 to முதல்ல அப்ஸு, அதுக்கப்புறம் இந்த டவுன் 6,2. இதுதான் என்னென்னா ரெடியூஸ்டு மேட்ரிக்ஸ் 2/2 மேட்ரிக்ஸ் தான். 4/2 நம்ம என்ன பண்ணிட்டோம் 2/2க்கு ரெடியூஸ் பண்ணிட்டோம். இதுதான் என்னது பிளேயர் பி, இது என்னது பிளேயர் ஏ. சரியா? சரி, ரைட்டு. இப்போது இது நம்ம எப்பவும் போல் பழைய மெத்தட் எடுத்துன்னு வந்துட்டோம். என்னென்னா 4/4 மேட்ரிக்ஸை என்ன மாதிரி எடுத்துன்னு வந்துட்டோம் 2/2 மேட்ரிக்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். சூப்பராக வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணோம் சால்வ் பண்ணுவோம். எப்படி சால்வ் பண்ண முடியும்? பழைய மெத்தடு தான். பழைய மெத்தடு என்ன சேடல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது. சேடல் பாயிண்ட் எப்படி சொல்லலாம்? இதில் ரோவில் மினிமம் 2, இங்கே 2, காலத்தில் மேக்ஸிமம் 6, இங்கே 7. ஸோ இது ரெண்டு மேட்சிங் எதனா இதுதான் பாரு இல்லை. அப்போ இதுக்கு வந்து என்னது சேடல் பாயிண்ட் இல்லை. இங்கே என்னது இட் ஹேஸ் நோ சேடல் பாயிண்ட். ஸோ லெட் P1 P2 mixed strategies of A, Q1 Q2 mixed strategies of B, then ஃபார்முலா. அப்போது ஏற்கனவே நம்ம அந்த மாதிரி நமக்கு சேடல் பாயிண்ட் இல்லை அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். என்ன ஃபார்முலா சொன்னோம்? இதுவும் கூட இதை என்ன பண்ண ABCD இது கூட கம்பேர் பண்ணிக்கோ. கம்பேர் பண்ணால் பியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா
ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம சொன்ன பாருங்க வருது பாருங்க. சரியா? P1 பாரு D மைனஸ் சி A மைனஸ் பி மைனஸ் சி அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அந்த ஃபார்முலா தான் இங்கே நம்ம எடுத்துட்டு வரோம். சரியா? அப்போனா D மைனஸ் சி டிவைடட் பை என்னது A மைனஸ் பி மைனஸ் சி ப்ளஸ் என்னது டி. அதான ஃபார்முலா. அப்போ என்ன அர்த்தம்? ஏக்கு நேரம் என்ன கூட 2, அதுக்கப்புறம் என்ன கூட பிக்கு நேரம் -2. சரியா? அப்போது இந்த மாதிரி நம்ம இங்கே நம்ம என்ன பண்ணோம், இந்த பாயிண்ட்ல நம்ம கொடுக்குறோம். சரியா? அப்போ கொடுக்குறப்போ இங்கே ஏன் நமக்கு 2 மைனஸ் 6 ஏன் நமக்கு 2 மைனஸ் 6 வந்துச்சு? டி தான். டி மைனஸ் சி தான் என்ன அர்த்தம்? 2 மைனஸ் 6. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது? டூ ப்ளஸ் 2 மைனஸ் 6 மைனஸ் 7 = -4 டிவைடட் பை 9 4/9. இது 4/9 இருந்தால் இது வந்து என்னது? கண்டிப்பாக 5/9 தான். ஸோ அப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறோம்? Q1 = இப்போ Q1 நம்ம அதே ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா வரும் பாரு, அதே மாதிரி தான் என்ன பண்ணோம்? Q1 = அப்போது Q1 = 2 மைனஸ் 7 டிவைடட் பை 2 + 2 மைனஸ் 6 மைனஸ் 7 மைனஸ் 5 டிவைடட் பை -9. ஸோ தட் இஸ் என்ன வரும்? Q1 = 5/9. அப்போ Q2 என்ன வரும்? 4/9 அப்படின்றது நமக்கு ஃபார்முலா வருது. சரி, ஓகே. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு என்ன சொல்லணும்? நம்ம வேல்யூ ஆஃப் தி கேம். அப்போ வேல்யூ ஆஃப் தி கேம்னா ஃபார்முலா என்ன? வேல்யூ ஆஃப் தி கேம் = நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா அவங்க பாருங்க, ஏடி மைனஸ் பிசி. ஸோ இப்போ இதை நம்ம பார்த்தோம். சரியா? அப்போ ஏடி மைனஸ் சி அந்த ஃபார்முலா பிரகாரம் இங்கே நம்ம அப்ளை பண்ணலாம். ஏடி மைனஸ் அதனால் சொன்னால் ஏடி மைனஸ் சிபி டிவைட் பை என்ன பண்ணுவோம் இங்கே ஏ மைனஸ் பி மைனஸ் சி ப்ளஸ் டி. சரியா? ஏ மைனஸ் பி இந்த மாதிரி நம்ம ஃபார்முலாவில் என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்கள். இது ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். சரியா? ரைட். இதனுடைய வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல நமக்கு வேல்யூ ஆஃப் தி கேம் வந்து 38.9 நமக்கு இருக்குது. ஆக்சுவலாக இது என்னென்னா எப்படி கிடைக்குன்னா 4 மைனஸ் 42 டிவைடட் பை 2 + 2 மைனஸ் 6 மைனஸ் 7 தட் இஸ் என்ன வரும்? 38.9. சரியா? இதுதான் இங்கே நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ. ரைட், ஓகே. ஸோ இப்போ அந்த மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போது இந்த கிராஃப் நம்ம எடுத்துன்னு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய இருக்குது. என்ன இருக்குதுன்னா m கிராஸ் n மேட்ரிக்ஸஸ் ஆகிருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? 2/2 மேட்ரிக்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கு, அந்த கிராஃபை எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ சம்டைம்ஸ் என்னென்னா இந்த கிராஃபுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறது, டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அடுத்து நெக்ஸ்ட்டு மெத்தட் வந்து என்னது டாமினன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு வரோம். சரியா? ரைட், ஓகே. அப்போ டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டினா என்ன? இப்போ நம்ம என்ன சொல்லுவான், கிரிக்கெட் விளாட்றப்போ இவன் என்னை விட கொஞ்சம் டாமினேட்டாக இருக்கிறான், என்ன டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது என்னென்னா இதை விட இவன் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறான், இதை விட இவன் கொஞ்சம் சூப்பராக செய்கிறான். சரியா? இவன் இதை வந்து என்ன எவ்வளோ சுமாராக தான் இருக்கிறான். அந்த மாதிரி நிறைய ஒரு வார்த்தைகள் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. சரியா? அப்போ இப்போ MS தோனி இருக்கிறாரு. MS தோனின்னா என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கீப்பிங் தான் பெஸ்ட்டு.
ஆனால் அவருடைய மைண்டு பேட்டிங் வந்து என்னது ரொம்ப ஷார்ப்பு. அவர் வந்து என்னது அந்த கிரிக்கெட்டுக்கு வந்து அவுட்டு கொடுக்கலண்ணா அம்பையர்கிட்ட அப்பீல் பண்ணுறதில்ல. அவர் அந்த இதில் பெஸ்ட்டு. பேட்டிங்க்கு நான் என்ன பண்ணணுன்றத அந்த இதுவும் நல்லா பண்ணுவார். அப்போது இதுலேருந்து நம்ம ஃபைனலாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, சில நேரங்களில் ஏபி 2 வீரர்கள் அதில் ஒரு வீரருடைய ஒரு தனித்த ஸ்ட்ராட்டஜி, ஒரு பியூர் ஸ்ட்ராட்டஜி அவரோட மற்ற ஸ்ட்ராட்டஜியில் குறைந்தது என்ன பண்ணலாம், ஒன்று அதுக்கு குறைந்ததாக இருக்கணும், அல்லது ஏதோ ஒன்று அடங்கி போகிற மாதிரி இருக்கும். சரியா? அப்போ என்னென்னா அவருக்கு தோனி வந்து கீப்பிங் பண்ணுறது, பேட்டிங் பண்ணுறது, ஆனால் அவருடைய மைண்டுக்கு கீழே தான் எல்லாமே. அந்த மைண்டு தான் அது அடங்கி போகுதுன்னு அர்த்தம். அப்போ எந்த ஸ்ட்ராட்டஜியை விட எந்த ஸ்ட்ராட்டஜி இது அடக்கமாக இருக்குதோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அது டாமினேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதுதான் டாமினேட் அப்படின்னு, அதை டாமினேட் பண்ணுது, செலுத்துதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி எது டாமினேட் பண்ணுதோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும், நீக்கணும், டெலிட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி நம்ம டெலிட் பண்ணுறதால ஏக்கு மிகப்பெரிய லாபத்திலோ அல்லது பிக்கு இருக்கிற மிகச்சிறிய நஷ்டத்துலேயோ என்னது சேஞ்சஸ் வராது. அதர்வைஸ் என்ன வரும் அப்படின்னா, பே ஆஃப் மேட்ரிக்ஸஸுடைய வரிசை குறையும். பே ஆஃப் மேட்ரிக்ஸுடைய வரிசை மட்டும்தான் குறையும். இதனால் பிக்கு வர லாபமும் ஏக்கு வர லாபமும் பிக்கு வர நஷ்டத்துலேயும் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது அப்படின்னு சொல்லுறாங்க. இப்போ பாருங்க, சம்டைம் இட் இஸ் அப்சர்வ் தட் one of the few strategies of either player is always inferior to at least one of the remainings. The superior strategies are said to dominate the inferior one. Then the player will have no incentive to use inferior strategy. In such a case, dominance we can reduce the size of the payoff matrix by deleting these strategies which are dominated by the others. அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அப்போ அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. அதுதான் இப்போ நம்ம சொன்னோம். இந்த மாதிரி நம்ம டெலிட் பண்ணுறதால அந்த மேட்ரிக்ஸினுடைய வரிசை ஆர்டர் தான் குறையுமே தவிர மற்றபடி எந்த ஒரு ஃபால்ட்டும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இஃப் ஆல் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் ரோ சே கேத் ரோ, சரியா, ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ஆஃப் எனி அதர் ரோ, say rth row, then kth row is dominated by rth row. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ரோ இந்த மாதிரி நிறைய ரோ இருக்குது. சரியா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கே ரோவில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் இன்னொரு ரோ ஆறுன்னு ஒரு ரோ இருக்கு இல்லையா, அந்த ரோவோட எலமெண்ட்ஸை விட ஒன்று கம்மியாக இருக்கணும் அல்லது சமமாக இருந்துச்சுன்னா அந்த கேவோட ரோ தான் அந்த ஆரோட ரோ ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு சொல்கிறோம். ஆதிக்கம் அதை டாமினேட் பண்ணுதுன்னு சொல்கிறோம். சரியா? அதுதான் அதுதான் கேத் ரோ இஸ் டாமினேட் பை ஆர்த் ரோ. கேயாவது ரோ வந்து கேயாவது ரோவை ஆறாவது ரோ வந்து டாமினேட் பண்ணுது. ஆறால் கேயால் டாமினேட் பண்ணப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட். இஃப் ஆல் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் காலம் சே ஐத்து காலம் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இதுக்கு வந்து கே லெஸ் தென் ஆர் ஐத்து காலம் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ஆஃப் எனி அதர் காலம் சே ஜேத்து காலம், தென் ஐத்து காலம் இஸ் டாமினேட்டட் பை ஜேத் காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ரைட், ஓகே. அப்போ ஐ லெஸ் தென் ஜே. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எது டாமினேட் பண்ணுதோ அதை நம்ம கேன்சல் டெலீட் பண்ணிடணும் அர்த்தம். Dominated rows as columns may be deleted to reduce the size of the payoff matrix. அப்போனா இப்போ எது டாமினேட் பண்ணுதோ அதை டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, யூஸிங் டாமினன்ஸ் சால்வ் தி கேம் whose payoff matrix is given by. சரியா? அப்போ இதுதான் இந்த மேட்ரிக்ஸஸ். இதுதான் அந்த மேட்ரிக்ஸஸ். கம்பேரிங் காலம் 3 and 4. காலம் 3ன்னு இதுதான் and elements of column 4 are greater or equal to corresponding elements of third column. So column 4 dominated by column 3. Delete column 4, then we get. அப்படின்னா அர்த்தம் வந்து பாரு, 3 விட 4 அதிகம், 4 விட 5 அதிகம், 0 விட 3 அதிகம். அப்போ எது அதிகம்? இதுதான் 4 தான்.
அப்போ 3 வந்து இந்த 4 வந்து டாமினேட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ எது காலம் 4 டாமினேட் பை இந்த காலம் 3. ஸோ எது டாமினேட் பண்ணுதோ அதை கேன்சல் பண்ணு. கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 173 5 6 4 7 2 0 எத்தனை கிடைக்கும்? அதுதான் கொடுத்துருக்காங்களா? மீண்டும் இந்த பார் நவ் கம்பேரிங் காலம் 2 இது பார் காலம் 2 காலம் 3. இப்போ 3 விட 7 அதிகம், 4 விட 6 அதிகம், 0 விட 2 அதிகம். அப்போ இது எது டாமினேட் பண்ணுது? இதுதான் டாமினேட் பண்ணுது. அப்போ டாமினேட் பண்ணும்போது greater than equal to corresponding elements of column 3. So column 2 is dominated by column 3 and hence delete column 2 then we get. அப்போ பண்ணிட்டோம்னா எனக்கு கடைசி எனக்கு என்ன கிடைக்குது? இது கிடைக்குது. அப்பயும் 3/3 மேட்ரிக்ஸ் வரல. நெக்ஸ்ட் ரோவில் பாரு, ரோவில் இந்த இதை விட இது வந்து அதிகம். அப்போ 1 விட 5 அதிகம், 3 விட 4 அதிகம். The elements of row 1 is less than or equal to corresponding elements of row 2. So delete row 1 then we get. அப்போ அந்த மாதிரி எது டாமினேட் பண்ணுதோ அதை தான் நம்ம டெலிட் பண்ணோம். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ரோ 1 டெலிட் பண்ணுறோம். ரோ 1 டெலிட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னா 5470 அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஏன் சார் இப்போ இந்த மாதிரி காலத்தில் வரும்போது மட்டும் நம்ம இந்த மாதிரி நம்ம டெலிட் பண்ணலை? சரியா? இப்போ இந்த மாதிரி சொல்கிறப்ப ரோ அப்போ இந்த ரோ இதுதான், இந்த ரோவுக்கு இந்த ரோ கம்பேர் பண்ணுறப்ப இப்போ அந்த ரோ மட்டும் நம்ம கேன்சல் எது டாமினேட் பண்ணணும்னு சொன்னோமோ அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா இங்கே ஏ அதாவது ஃபஸ்ட்டு ரோவையும் செகண்ட் ரோவையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா எனக்கு ஃபஸ்ட் ரோ வந்து குறைவாக இருக்குது. கரெக்டாக? அப்போ அதே மாதிரி செகண்ட் ரோ வந்து இந்த ஃபஸ்ட் ரோவை டாமினேட் பண்ணுது. அப்போ நான் என்ன பண்ணணும்? எது டாமினேட் பண்ணதோ அதை நான் யூஸ் பண்ணால் தான் ஏ வந்து எனக்கு என்ன லாபம் அதிகமாக கிடைக்கும். ஏன்றது நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? லாபம். ஸோ அப்போ இது எல்லாமே இந்த ஏ வந்து என்னது? கெயின். அப்போ நமக்கு கெயின் கிடைக்குதுன்னா எது நம்ம டாமினேட் அதிகமாக பண்ணுதோ அதை வச்சுக்கணும். எவன் நல்லா விளையாடுறான்னு அவனை நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு கெயின் கிடைக்கும். எது கம்மியாக இருக்குதோ அதை கேன்சல் பண்ணணும்னு அர்த்தம். அதனால தான் ரோவில் வர்றப்போ எது டாமினேட் பண்ணுதோ அதை வச்சுட்டு மற்றதை நம்ம டெலிட் பண்ணுறதுக்கான காரணம். அதே மாதிரி காலத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் டாமினேட் பண்ணுறதை டெலிட் பண்ணிங்கன்னா அது எனக்கு வந்து நட்டம். சரியா? அப்போ நான் என் நட்டத்தை நான் குறைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? டாமினேட் பண்ணதை எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத வச்சுருக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது கிடைச்சது தான் இந்த மேட்ரிசஸ். அப்போ இந்த மேட்ரிசஸில் ரோவில் மினிமம் 4, இந்த ரோவில் மினிமம் 0, இந்த காலத்தில் மேக்ஸிமம் 7, இதில் 4. ஸோ இப்போ ரெண்டுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பாரு. கண்டிப்பாக இருக்குது. அப்போ மேக்ஸிமம் மினிமம் 4. ஸோ அப்போ சேடல் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் 2, 3 and the value of the game is 4. ஸோ strategies of A. அப்போ strategies of A என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ 4 தானே. அப்போ இந்த 4ன்றது எங்கே இருக்குது? இங்கே தானே. ஸோ அப்போ அங்கே அந்த 4 வந்து எதில் இருக்குன்னா செகண்ட் அண்டு தேர்ட், செகண்ட் ரோ அண்டு தேர்டு காலம். கரெக்டாக? செகண்ட் ரோ தேர்டு காலத்தில் தான் இந்த 4 இருக்குது. அந்த வேல்யூக்கு அவங்க கேம் வந்து நிறைய 4. சொல்யூஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் ஏன்றது என்னது? அப்போது செகண்டு தானே. அப்போ செகண்டு ஏன்றது என்னது? செகண்ட் டேர்ம். இப்போ 0 1 0. பின்றது என்னது? தேர்டு 0 0 1. சரியா? அப்போ அந்த அதுதான் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? இங்கே ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறப்போ இங்கே நம்ம இந்த மாதிரி எழுதிருக்கிறோம். சரியா? அப்போ பிக்கு வந்து 0 0 1 0, ஏக்கு வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம எழுதிருக்கிறோம். சரியா? ஓகே. இப்போ இங்கே பிக்கு சொல்லும்போது மட்டும் ஏன் சார் இங்கே வந்து நம்ம 4 எலமெண்ட்ஸ் வர மாதிரி இருந்ததுன்னா ஏக்கு 3 எலமெண்ட்ஸ்னால் கொஷினில் போய் பாருங்கள். கொஷின் என்ன சொல்லுவாங்க பாருங்கள். எத்தனை ரோ? 4 காலம்ஸு 3 ரோஸ். அதனால தான் நம்ம 3 ரோன்றது என்னது? ஏக்கு சம்மந்தப்பட்டது. அதனால 3 காலம் வந்து 4. அதனால என்னது? 0, 0 1 0 அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு டாமினன்ட் ப்ராப்பர்ட்டி தான். நெக்ஸ்ட் என்னது? டாமினன்ட் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ முடிச்சிடலாம். இப்போ இது உங்களுக்கு ஈஸி. இப்போ இதை நான் கடகடன்னு சொல்கிறேன் பாருங்கள், அப்படியே பார்த்துங்க. இப்போ இந்த மேட்ரிசஸ் கொடுத்தானா இதில் என்ன சொல்கிறான்? The elements of row 1 is less than or equal to corresponding elements of row 3. So row 1 is dominated by row 3. So delete row 1. அப்போ என்ன பண்ணி இப்போ row 1 இப்போ என்ன சொன்னோம்? 1க்கும் 3க்கும் 1 2 3 தானே.
அப்போ ரோ ஒன்று இது பாரு 3 இங்கே பாரு 3 விட 4 அதிகம் 2க்கு 2 ஈக்குவல் 4க்கு 4 0 இருக்காது. அப்போ எது ரோவில் வந்து எது டாமினேட் பண்ணுதோ அதை வச்சுக்கணும், எது டம்மியாக இருக்குதோ அதை கேன்சல் பண்ணணும். ஏன்னா நமக்கு லாபம் தானே. அப்போ அது போச்சுன்னா மீதி இருக்கிறதெல்லாம் அது வந்துருச்சா. ரைட். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பாரு, எலமெண்ட்ஸ் ஆஃப் காலம் 1 இது வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ஆஃப் காலம் 3. அப்போ என்ன பண்ண இது ரெண்டு இது கம்பேர் பண்ணணும்னா 3யும் 2 விட 3 அதிகம், 4க்கு 4 ஈக்குவல், 0க்கு 0 ஈக்குவல். அப்போ காலத்தை பொறுத்த வரைக்கும் எது ஆதிக்கம் பண்ணுதுன்னு பாரு. காலம் 1 இஸ் டாமினேட்டட் பை காலம் 3, டெலிட் காலம் 1. அப்போ என்னது எதுக்கு டாமினேட் பண்ணுதோ அதை கேன்சல் பண்ணு. அப்போ ரிமைனிங் இதுதான் இருக்கும். அதை வந்துச்சா. ரைட். நெக்ஸ்ட்டு ஆவரேஜஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ஆஃப் காலம் 3 and 4. இப்போ இதனுடைய ஆவரேஜஸ் நான் 2 + 4 / 2 6 / 2 = 3. அப்போ இந்த 3க்கும் இந்த 4க்கும் கம்பேர் பண்ணணும், சரியா. அதுக்கப்புறம் இங்கே என்ன 4 + 0 / 2 = 4 / 2 = 2. அதே மாதிரி இங்கே 0 + 8 / 2 = 8 / 2 = 4. அதுதான் சொல்கிறாங்க பாரு. Averages 3 to 4. The elements of column 2 are greater or equal to the averages of values of correspondingly. So column 2 is dominated by averages of column 3 and 4. Delete column 2, then the matrix reduces to. அப்போது இதை விட இங்கே அப்போனா அர்த்தம் இங்கே 3 2 4 இதை விட என்னது இது அதிகம், இது ஈக்குவல், இது ஈக்குவல். அப்போது காலத்தை பொறுத்த வரைக்கும் எது டாமினேட் பண்ணுதோ அதை கேன்சல் பண்ணிவிடு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், ரிமைனிங் இது மட்டும் தானே இருக்கும். அதுதான் இங்கே நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். ரிமைனிங் இதை மட்டும் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். சரி. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஆவரேஜஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ரோ 3 and ரோ 4. அப்படின்னா அர்த்தம் இதுதானே ரோ 4. அப்போ 4 + 0 / 2 4 + 2 2. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க இங்கே 0 + 8 / 2 = 8 / 2 = 4. சரியா. அப்போது இங்கே இதனுடைய வேல்யூ 2, இதனுடைய வேல்யூ 4. அதுதான் ஆவரேஜஸ் ஆர் 2, 4. Now the elements so row 2 is less or equal to averages value, since row 2 is dominated by averages of row 3 row 4. So delete row 2. ஏன் அப்படின்னா இப்போ இங்கே 2 4ன்னு வச்சுக்க. இப்போ இது மாதிரி இருக்கும்போது எது டாமினேட் பண்ணுதோ அதை கேன்சல் பண்ணு. கடைசியாக எனக்கு என்ன கிடைக்கணும், இந்த மேட்ரிக்ஸஸ் எனக்கு கிடைக்கும். இதை நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், இது மட்டும்தான் கிடைக்கும். அதில் ரோவில் மினிமம் 0, காலத்தில் மேக்ஸிமம் 4 8. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, இங்கே காமனாக ஒரு எலமெண்ட் இல்லை. அப்போ சேடில் பாயிண்ட் இல்லை. ஸோ சேடில் பாயிண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ லெட் ஏ பிளேஸ் வித் மிக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் P1 P2. ஸோ அப்போ அந்த மாதிரி சொல்கிறப்போ நம்ம ஃபார்முலா நம்ம இங்கே என்னது இன்னும் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம்ல A - B இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணுங்க. சரியா. அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணோன்னா A + B - C - D ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா நமக்கு இங்கே ரிசல்ட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி Q1 பண்ணுங்கள். Q2 வேல்யூ ஆஃப் தி கேம்ன்றது அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ரிசல்ட் ஓவர். ஹென்ஸ் தி சொல்யூஷன் ஈஸ். அப்போ ஹென்ஸ் தி சொல்யூஷன் ஈஸ். அப்போ P1ஓட வேல்யூ எங்கே அப்படின்னா எந்த இடத்துல இருக்குன்னு பாரு. P1ன்றது இது தானே ஏதான ஸ்ட்ராட்டஜி, ஏதான 2/3 தானே. 2/3ன்றது எங்கே இருக்குது, ஏன்றது என்ன இருக்குது 3 4 தான் இருக்குது. ஸோ அப்போ 3 4ல் இருக்கிற பிளேஸ் தான் எதுனா அதர்வைஸ் 0. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி பியும் அதே மாதிரி தானே, அது 3 4ல் எது அதர்வைஸ் 0. வேல்யூ ஆஃப் த கேம் 8/3. சரியா. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் யூஸிங் டாமினன்ஸ் ரெடியூஸ் தி ஃபாலோயிங் பை ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் கேம் இன் சால்வ் இட். மீண்டும் அதே மாதிரி தான், அதே மாதிரி ப்ராப்ளம் தான் வருது. பார்ப்போம். காலம் 1 is dominated by column 2, column 3 is dominated by column 4. So delete column 1 3. Then the matrix is reduces. அப்படின்னா அர்த்தம் காலம் 1 இந்த பார் 4 விட 10 அதிகம், 2 விட 6 அதிகம், 5 விட 11 அதிகம், 6 விட இருக்குது. அப்போ காலத்தில் எது அதிகமோ அதை கேன்சல் பண்ணு. இது இருக்குமா. ரைட். ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த 3 விட 4 பாரு, இது 4 விட 6 அதிகம், 7 விட 13 அதிகம், 3 விட 17 அதிகம், 2 விட 12 அதிகம். எது அதிகமாக அதை கேன்சல் பண்ணணும். அப்போ மீதி என்ன இருக்கும், இது மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ இதை தான் நம்ம இங்கே எழுதிருக்கிறோம். சரியா. 4 4 2 7 5 3 6 2.
ஆவரேஜஸ் ஆஃப் ரோ 2 ரோ 3 அண்ட் ரோ 4 இஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ ஆவரேஜஸ் ரோ 2, அப்போ இந்த ரோ 2னுடைய ஆவரேஜ் அப்போ என்ன பண்ண 2 அப்புறம் ரோ 3 ப்ளஸ் 5 ப்ளஸ் 6 டிவைடட் பை 3 அப்புறம் என்ன வரும் 11 13 டிவைடட் பை 3. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இங்கே என்ன இதை மட்டும் தானே இப்போ நம்ம பார்த்தோம். அது இது பார்க்கலாம் 7 3 ப்ளஸ் 2 டிவைடட் பை என்னது 3, அப்போ 12 டிவைடட் பை 3. அதுதான் இந்த ஆன்சர். அப்போ ரோ 1 இஸ் டாமினேட்டட் பை ஆவரேஜஸ் ஆஃப் ரோ 2 3 ரோ 4. ஸோ delete 1 தென். அப்போது இங்கே கிடைச்சிருக்கிற வேல்யூ வந்து என்னவா இருக்குது அப்படின்னா இதனுடைய வேல்யூ என்னது 13 டிவைடட் பை 3, இங்கே 4. இதை விட இது அதிகம். அதனால் என்ன பண்ண ரோ 1 டெலிட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ரோ 1 டெலிட் பண்ணிட்டேன், எனக்கு என்ன ரிமைனிங் இது மட்டும் தான் நிற்கும். சரியா? தி மேக்ஸிமம் மேட்ரிக்ஸ் cannot further reduce, so we find the maximum minimax. அப்போது இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுன்றாங்க. அப்போ பண்ண முடியாதுன்னா இது என்ன பண்ணுறாங்க, சேடல் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகலை. ஸோ அப்போ சால்வ் தி 3/2 கேம் பை கிராஃபிக்கல் மெத்தடு ட்ராயிங் எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் லைன்ஸ். அப்போ என்ன மீன் என்னன்னா, அப்போது நான் எவ்வளோ பெரிய மேட்ரிக்ஸஸ் கொடுத்தாலும் நான் என்ன பண்ணணும், முதல்ல எனக்கு 2/2 வர மாதிரி நான் பார்க்கணும். வருதான்னு பார்க்குறேன். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் வர முடியல. அப்போ அடுத்து வர முடியலன்னா இதுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னது, கிராஃப் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் 2/2 வர வச்சிடலாம். அதுக்காக தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கிராஃப் யூஸ் பண்ணுறோம். சரியா? இப்போ பாருங்க, இந்த கிராஃப் பாரு. இந்த கிராஃபில் என்ன ஃபஸ்ட் பாயிண்ட்னா 2 to 7, இந்த பாரு 2 to 7. சரி, 2 to 7 தான் இங்கே ஆக்சிஸ் 1. சரியா? ஆக்சிஸ் 1 2 to 7. அதுக்கப்புறம் என்னது 5 to 3. அதுக்கப்புறம் என்னது 6 to 2. சரியா? அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். அங்கே போட்டுட்டு இப்போ பி தானே நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ பாருங்க, drawing expected pay of lines B, we get lines B2 B4 pass through the minimax point. அப்போ பி தான் இங்கே வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ பி வந்து மேலே எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், பி தான் பியினுடைய நட்டம். சரியா? பி தான் இங்கே என்ன பண்ணுறோம், நட்டமாக நம்ம எடுக்கிறோம். அப்படின்றதில் மேலே இருக்கிற லைனு, இந்த 2 லைனு மீட் ஆகிறது என்ன வருதுன்னா 2 × 2 7 6 2. ஸோ it has no saddle point. ஏன் நம்ம சேடல் பாயிண்ட் வரல? இப்போ பாருங்க, இந்த ரோவில் மினிமம் 2, இதில் 2, இதில் மேக்ஸிமம் என்ன வருது 6, இதில் என்ன 7. அப்போ ஸோ வரல. ஸோ பிளேயர் 1 ஹேஸ் மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் P1 P2. அப்போ ஃபார்முலா என்ன பண்ணேன், இங்கே அப்ளை பண்ணேன் A - B டிவைடட் பை A + B - C - D. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணேன், இதனுடைய வேல்யூ வந்து என்ன பண்ணேன், அப்ளை பண்ணேன் A B C D. இதை கம்பேர் பண்ணி இதனுடைய வேல்யூஸ் எல்லாமே என்ன பண்ணுங்க அப்ளை பண்ணால் இதனுடைய வேல்யூ என்ன, P1 வேல்யூ என்ன 4/9. அப்போ P2 என்ன வரும், கண்டிப்பாக 5/9. இதனுடைய கூடுதல் தானே. அப்போ அந்த மாதிரி இங்கே வரும். ஸோ இப்போ இங்கே வர்றப்போ கடைசியாக Q2 வேல்யூ ஆஃப் தி கேம் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், AD - BC டிவைடட் பை என்ன பண்ணேன் A + B - C - D. ஸோ இப்போ இதில் அப்ளை பண்ணேன், இது 38 டிவைடட் பை 9 வரும். ஸோ இப்போ ஒரிஜினல் கேம் ஸ்ட்ராட்டஜிஸ் பிளேயர் 1. அப்போ பிளேயர் 1 4/9. இப்போ பிளேயர் 1 அர்த்தம் இந்த பாரு. இப்போ மீட்டுங்க, நல்லா கவனிக்கணும். இங்கே என்ன இருக்குது, ஏ வந்து என்னது 2 4. அப்போ என்ன பண்ணணும் 2 இங்கே 4ல் எழுதணும். பின்றது 2 4. அப்போ என்ன வரும் 2 4 இங்கே தான் எழுதணும். அதர்வைஸ் என்னது 0. அப்போ 0 4/9, 0 5/9. அதே மாதிரி இங்கே 0 5/9, 0 5/9. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணு, வேல்யூ ஆஃப் தி கேம் இதுதான் அப்படின்றத நீ எடுத்துக்கோ. சரியா? வேல்யூ ஆஃப் தி கேம்ன்றது நீங்கள் என்ன பண்ணணும், இதை சால்வ் பண்ணி இது ஆன்சரில் நீங்கள் போடுங்க. சரியா? ரைட், ஓகே. ஸோ டுடே கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம கிராஃப் யூஸ் பண்ணி டாமினன்ட் ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்ணுறோம்னு நம்ம பார்த்தோம். அப்போது டாமினன்ட் ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒன்று சிம்பிளான விஷயந்தான். உங்களுக்கு
இதில் ஒரு பேப்பரில் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ ஏதோ ஒரு மேட்ரிசஸ் கொடுத்துட்றாங்க, சரியா? ஏதோ ஒரு மேட்ரிசஸ்ஸு இப்போ 4x4 மேட்ரிசஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். 4x4 மேட்ரிசஸ் கொடுக்குறாங்க. அப்போ இந்த 4x மேட்ரிசஸ் நம்ம என்ன பண்ணோம், டாமினன்ஸில் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம், 3/2 குறைக்கிறோன்னு வச்சுக்கலாம். மீண்டும் இது என்ன பண்ணணும், கடைசி என்ன பண்ணோம், 2/2 மேட்ரிசஸாக எடுத்து வரணும். 2/2 மேட்ரிசஸாக எடுத்து வந்து என்ன பண்ணணும், சேடல் பாயிண்ட்டு ஃபைன் பண்ணணும். சேடல் பாயிண்ட்டு இல்லை அப்படின்னா Q1 P2 இந்த ஃபார்முலா, Q1 P2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், சரியா? யூஸ் பண்ணிவிட்டு இந்த சேடல் பாயிண்ட்டு ஃபைன் பண்ணிவிட்டு வேல்யூ ஆஃப் தி கேம் சொல்லுங்கள். இது ஒரு மெத்தட். சப்போஸ் இந்த சேடல் பாயிண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி வருது. சேடல் பாயிண்ட்டுக்கு நான் ஒரு நம்பர் 2 வருது, இங்கே 2, அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக சேடல் பாயிண்ட் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல, வேல்யூ ஆஃப் தி கேம் அப்படின்றது நம்ம சொல்லி போயிட்டு இருந்துடலாம், சரியா? ரைட்டு, ஓகே. அடுத்தது என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி 3/3 எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா மீண்டும் என்ன பண்ணணும், கிராஃப் போடணும். கிராஃபில் இங்கே ஒரு லைனை போடு, இங்கே ஒரு லைனை போடு. இந்த இடத்துல ஏன்னா என்ன வரணும், இந்த இடம் ஏ லாபம், பி வந்து எதுன்னு அர்த்தம். இங்கே இதில் போட்டுட்டோம்னா அந்த 3/2ன்ற மேட்ரிசஸ் எனக்கு என்ன மாறும் அப்படின்னா 2/2 மேட்ரிசஸாக மாறும். அப்போ இங்கே எனக்கு 2/2 கிடைக்கும். மீண்டும் இங்கே என்ன பண்ணேன், சேடல் பாயிண்ட் வருதுன்னு, சேடல் பாயிண்ட் வரலன்னா டைரெக்டாக வந்துச்சுன்னா அதோட முடிஞ்சிடும். வரல அப்படின்னா மீண்டும் என்ன பண்ணேன், P1 P2 அதே மாதிரி Q1 Q2 ஃபைன் பண்ணணும். ஸோ இதுதான் இதுதான் நம்ம ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சருமே. அப்போ ஏதோ ஒரு மேட்ரிசஸ் பெருசாக கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ ஏதோ ஒரு மேட்ரிசஸ் பெருசாக கொடுக்குறாங்கன்னா அதை என்ன பண்ண, ரெடியூஸ் பண்ணு. அதை மீண்டும் ரெடியூஸ் பண்ண 2/2 எடுத்தா சேடல் பாயிண்ட் வருதா பாரு, வரலையா? வரலன்னா என்ன பண்ணுது, ஃபார்முலா போட்டு ஆன்சர் பிடிச்சிக்க. அப்புறம் மீண்டும் என்ன பண்ணு, அதே செகண்ட் டைப், இது ஃபஸ்ட்டு. செகண்ட் டைப் என்ன பண்ணு, ஒரு 4/4 3/2 மாறுது. மீண்டும் என்ன பண்ணு, 2/2 போடு. டேரெக்டாக சேடல் பாயிண்ட் வருதுன்னா முடிச்சுது. இப்போ அடுத்த தேர்டு என்ன, இது வந்து செகண்டு. தேர்டு என்ன அப்படின்னா என்ன பண்ண, 4/4 மேட்ரிசஸ் எடுத்துக்கோ, 3/2 ஏதோ சம்திங் குறைச்சதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியல, நேராக நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நேராக என்ன பண்ண, கிராஃபுக்கு வந்தால் 2/2 குறைக்கலாம். இந்த 2/2 குறைச்ச பிறகு அதுக்கப்புறம் சேடல் பாயிண்ட் ஃபைன் பண்ணு, கிடைக்கலன்னா P1 P2 ஃபார்முலா யூஸ் பண்ணி சொல்யூஷன் சொல்லிடணும், சரியா? ஓகே. ஸோ இதோட யூனிட் 5 இல்லை, பிபிஏக்கு உண்டான ஒட்டுமொத்த கிளாஸ். ஸோ பிபிஏக்கு உண்டான ஒட்டுமொத்த கிளாஸும் இதையோட முடிஞ்சுது. அதே மாதிரி இந்த பிபிஏ கிளாஸ் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது வந்து என்ன அப்படின்னா புக்ஸு, பிஆர் விட்டல் புக்ஸு, நவநீதம் புக்ஸு, அதுக்கப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி புக்ஸு, அதுக்கப்புறம் இங்கே லோக்கல் ஆத்தர். ஸோ இங்கே ஒரு சில ஆத்தர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 புக்கு நமக்கு எனக்கு தேவைப்பட்டது. அவங்களுடைய புக்கில் இருந்து தான் எடுத்து தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதனால் கடைசியாக தேங்க்ஸ் டு அப்படின்னு நம்ம யாரை சொல்லணும் அப்படின்னா, இந்த புக்ஸு நமக்காக கொடுத்துருக்கோம் இல்லையா, இவங்க எல்லோரும் நம்ம நன்றி சொல்லிடணும், சரியா? ரைட்டு, ஓகே. அனைவருக்கும் நன்றி.